வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள் மூலமாக. இந்த நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் இந்த ஆன்லைன் கூட்டத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை செய்தருளும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். அங்கங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் கடந்து வாங்கப்பா, எங்களை இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள், இந்த நாளிலே நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு முடிவை நீர் உண்டு பண்ணுங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். இருக்கிற இடத்துல உங்கள் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு மத்தியிலே வருகிறீரப்பா. ஆண்டவரே, எங்கள் சமீபத்திலே வருகிறீர். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், இதோ இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீர், பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உம்மை போற்றி உம்மை புகழுகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள் ஆண்டவரே எல்லாம் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதை அவனுடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர், இந்த துதிக்கிற இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற எல்லா வேதனைகள், எல்லா சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு தெய்வீக வல்லமை இந்த மாலை பொழுதிலே எங்கள் நடுவிலே காணப்படட்டும். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை உணர எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஜெபிக்கும் போது, வேத வாக்கியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது, அதை தியானிக்கும் போது ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே ஒரு மெய்யான சமாதானமும் சந்தோஷமும் இறங்கி வரட்டும் அப்பா. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. நெடுநாளாய் ஆண்டவரே காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அன்பின் கையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நேரத்தையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். யூடியூப் மூலமாக, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் மூலமாக, அநேக தொலைக்காட்சி வாயிலாக இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த நேரலையில் நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை நிரப்பும். உங்களுக்கு தேவையான அற்புதங்களையும், உங்களுக்கு தேவையான விடுதலையையும், தெய்வீக சுகத்தையும் இந்த மாலை பொழுதிலே கர்த்தர் கொடுப்பார். ஆகையினாலே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. ஜபத்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குவார். நம்ம எல்லாரும் பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல் ஷடாய் என் துணை நீரே, என் வாழ்வின் கேடல்
பொழியும் கர்த்தரே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கர்த்தரே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் என்னும் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசர் ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசர் ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசர் ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். இந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் என்னும் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் யெகோவா ஈரே, இந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. யெகோவா ஈரே, இந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. இந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். 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 எல் ஷடாய் என்னும் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என் வாழ்வின் பலன் நீரே, என் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் என்னும் துணை நீரே, எல் ஷடாய் என்னும் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவே யெகோவா நிசியே ஸ்தோத்திரம்.
சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, விசுவாசத்தோடு திரும்ப சொல்லுவோமா? இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா எங்கள் ஆராதனை எல்லாம் உமக்கு தான், எங்கள் துதி கனம் மகிமை எல்லாமே உங்களுக்கு தான் ஆண்டவரே? எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கடந்த நாட்கள்ல நம்மளுக்கு எல்ஷடாயா இருந்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா எங்கள் துணையாளரா இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே, யெகோவா ராஃபாவா இருந்தீரே உமக்கு நன்றின்னு சொல்வீங்களா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் துணையாளரா இருந்தீரே, எபினேசரா இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நம்ம பாடலாம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. சங்கீதம் 136 இப்படியாக சொல்கிறது, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமா என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எப்பொழுது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீங்க, ஆண்டவரே எப்பொழுது என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க அப்பா, எப்பொழுது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீங்க, எப்பொழுது எனக்கு ஒரு வேலையை எனக்கு தருவீங்க ஆண்டவரே சொல்லி இந்த வாட்ச்மேன் எப்படி ஒரு விடியற் காலத்துக்காக காத்திருப்பாங்க இல்லையா? நைட்டெல்லாம் விழித்திருந்து எப்போ விடியும் எப்போ விடியும், எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், எப்போ நம்மளுடைய ஷிஃப்ட் முடியும்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கிறது போல இன்றைக்கு கூட நீங்க ஒரு வேளை காத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க எங்க புகலிடம் ஆண்டவரே, உண்மையல்லாமல் என்னை உயர்த்த யாராலும் கூடாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும், நீங்க தான் என்னை உயர்த்த முடியும், உங்களால தான் ஆண்டவரே என்ன நன்மைனாலும் உங்களால தான் ஆண்டவரே எனக்கு தர முடியும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடலாமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை
ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்திக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்திக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க,
வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆவி மாறி ஊற்றுமே. இந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாட்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாட்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். மாயலோகம் நம்பி மாட்டிடும். மானிடரை மீட்க மாட்டீரோ. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஆவி மாறி ஊற்றுமே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நெகேமியா புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் நீங்க 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 2:19. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷியமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடந்ததை பார்த்த உடனே, ஐயோ இந்த அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, நான் எப்படியாவது கட்டணும் என்கிற எண்ணத்தோடு அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ராஜாவிடத்தில் பெர்மிஷன் கேட்டுட்டு எருசலேமுக்கு அவர் பிரயாணம் பண்ணி வருகிறார். வந்து ஜனங்களை எல்லாம் அழைத்து நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஒரு கூட்டம் எழும்பினது. அது சன்பல்லாத், தொபியா, கேஷேம் என்ற ஒரு பொல்லாத ஒரு கூட்டம். அவர்கள் கொடூரமானவர்கள். அவர்களுக்கு கோபம் வந்துடுது. நம்ம நல்லா சுட்டெரிஞ்சு கிடந்துச்சுன்னு சந்தோஷமா இருந்துச்சு, இதை கட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டானா என்று நினைத்த உடனே எப்படியாவது இவருடைய வேலையை ஓய பண்ணணும் என்பதற்காக பலவிதமான நிந்தைகள், பரியாசமான பேச்சு, வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், நிந்திக்கிற வார்த்தைகள், அது மாத்திரமல்ல பொல்லாத குற்றச்சாட்டு. ராஜாவுக்கு கலகம் பண்றீங்களோ, நீங்க உங்களையே பெரிய ஆளா மாத்துறீங்களோ என்கிற அளவுக்கு அவர்கள் வந்தார்கள். 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திரும்பிக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த எருசலேம் அலங்கத்தை கட்டுகிற செய்தி ஃபர்ஸ்ட் கட்டுறதுக்கு வந்த உடனேயே அவங்களை எரிச்சல் ஆயிருச்சு. அப்புறம் கட்ட தொடங்கின பொழுது அப்பொழுது அவர்கள் பேசுற வார்த்தையை பாருங்களேன். 2ஆம் வசனம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அடுத்த வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். பாருங்க எவ்வளவு ஒரு நிந்தனை. கட்டுறதுக்கு வந்திருக்காங்க, இவங்க கட்டிடுவாங்களா? செத்து போன கல்லுக்கு உயிர் கொடுத்துருவாங்களா? கட்டுனா என்ன, ஒரு நரி ஏறி போச்சுன்னா அது மதில் இடிந்து போயிடும். அப்படி பரியாசம் பண்ணுறாங்க, ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். பொல்லாத மனுஷர்கள் என்ன செய்வாங்க, எழுந்து வருவாங்க இல்லையா? அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இடிக்கப்பட்டு கிடந்த வரைக்கும் யாரும் எழும்பலை. அந்த இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டும்படி உங்களோட குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா
கர்த்தர் அப்பதான் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சு கொஞ்சம் மேலே வர்றதுக்குள்ள இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் பொல்லாத மனுஷர்கள் எழும்பி எரிச்சல் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அலங்கத்தை கட்டிட்டு இருக்காங்க, நிந்திச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்தில் ஆண்டவரே இவங்க நிந்திக்கிறாங்களே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு திரும்பவும் அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலை செய்ய 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எருசலேமின் அலங்கத்தின் கட்டுகிற வேலை வளர்ந்து வருகிறது என்று அவங்க பார்த்த உடனே எல்லா கொடூரமானவர்களுக்கும் என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. கட்டுறாங்களே, நம்ம எவ்வளோ தடை பண்ணாலும் எவ்வளோ கட்டுப்பாடு பண்ணாலும் எவ்வளோ பரியாசம் பண்ணாலும் எவ்வளோ நிந்திச்சாலும் இவங்க கட்டிக்கிட்டே இருக்காங்களே என்று பார்த்த உடனே ஒரு எரிச்சல் வந்துருச்சு. எரிச்சல் வந்து இன்னும் அவங்க எல்லாம் அதை அதை நிறுத்துறதுக்கு அதை உடைக்கிறதுக்கு அவங்களுடைய பிளான் எல்லாம் தாறுமாறாக பண்ணுறதுக்கு பயங்கரமான வார்த்தைகளினால பயங்கரமான பிளான்னால அவர்கள் எழுந்து வருகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த நெகேமியா செய்த காரியம் நெருக்கமான சூழ்நிலையில் நிந்தனையான சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். எங்கள் தேவனே எங்கள் தேவனே, நாங்கள் நிந்திக்கப்படுகிறதை பாரும் ஆண்டவரே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேளும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொடூரமானவர்களுடைய சீரல் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வரும் பொழுது அழுது 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 கண்ணீரை சிந்தாதீங்க. அந்த கண்ணீரை கர்த்தருடைய பாதத்தில் சிந்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்கள் பாருங்க எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்த, எவ்வளோ பரியாசம், எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதை அவர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல, ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறாரு, இரவும் பகலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜாமம் பண்ணணும், ஜாமம் காக்கணும், அதாவது ஜெபம் பண்ணணும், விழித்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் கொடூரமானவர்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செஞ்சால் கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் கரெக்டாக செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது இரவும் பகலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க 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 நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடந்தது தெரியும். 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அடுத்த வசனம், எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க எதிர்த்து வந்தாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ எரிச்சலாக பேசுனாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நிந்தையா அந்த நெகேமியாவையும் அவருடைய கூட்டத்தையும் பார்த்தாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ இவங்க ஜெபம் பண்ணினாங்க. ஆமே, இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணதுனால நடந்தது என்ன? அவருடைய காரியம் கைகூடி வந்தது. 52 நாளைக்குள்ள கர்த்தர் காரியத்தை முடித்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 52 நாளைக்குள்ள இவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பகைஞர் எல்லாரும் இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வந்ததென்று அறிந்து கொண்டார்கள். இங்கேயும் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் கொடூரமானவர்கள் எழும்பி வர்றாங்களோ, எங்கெல்லாம் அவர்கள் சீறுகிறாங்களோ, எங்கெல்லாம் எரிச்சல் ஆகுறாங்களோ, எங்கெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, எங்கெல்லாம் தேவ ஜனங்களை அவமானமாய் பேசுகிறாங்களோ, எங்கெல்லாம் அவர்களை அவமானமாய் பார்க்கிறாங்களோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கும் விடுதலை கிடைச்சது. அதே வேளையில்
அந்த விடுதலை கர்த்தருடைய நாம் மகிமைக்கு ஏதுவாக இருந்தது. ஹல்லேலூயா. தாவீதும் சொல்லுகிறார், தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அன்னைக்கு கோலியாத்துடைய சீரலை கர்த்தர் அடக்கி போட்ட பொழுது பூலோகத்தார் எல்லாரும் தேவன் ஒருவர் உண்டுன்னு அறிந்து கொண்டாங்க. எசேக்கியா ராஜாவும் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எங்களுக்கு செய்யறது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. அதே போலதான் ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. ஐயோ, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு விரோதமாக நம்ம யுத்தத்துக்கு போகக்கூடாது என்கிற ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. இங்கேயும் பார்க்கிறோம், இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக எல்லா சன்பல்லா தொபியா போன்ற பொல்லாத கொடூரமான மனிதர்கள் இல்லை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் தன்னுடைய காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு 52 நாளைக்குள்ள முடித்து கொடுத்தார். ஆமே, ஹல்லேலூயா. நீங்க கூட ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஏசப்பா 52 நாளைக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து முடிங்கப்பா, செஞ்சு வைங்கப்பா. அதனால எனக்கு சந்தோஷத்துக்காக நான் கேட்கல, எல்லா பகைஞரும் சொல்லணும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரால் கைக்கூடி வந்தது என்று சொல்லும்படி கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவீராக. இந்த சீரலை கேட்பீராக, இவர்கள் பேசுகிற நிந்தையை பார்ப்பீராக, இவருடைய எல்லா பார்வையை கர்த்தர் பாருங்க, அவருடைய வார்த்தைகளை கேளுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நீங்கள் இன்னைக்கு என்ன நெருக்கத்தோடு இங்கே வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு வாரமாக கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து உங்களுக்கு பேசும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஒன்று தெரியும், நீங்கள் எல்லாருமே மனுஷனுடைய நிந்தனையான பேச்சினால் வேதனைப்பட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, பார்த்துட்ருக்கீங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்தும் எங்களோடு இந்த இணையதளத்தில் இணைந்து இருக்கிறீங்க. இது எவ்வளோ உண்மையோ அதே உண்மை கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லமையானவர், மகிமையானவர், மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷர்கள், கொடூரமான மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஒன்றை மறந்துடாதீங்க, இவர்கள் எழும்பினாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு திடனை தருவார். அவர் நெருக்கப்படுகிற எனக்கு திடன். பெரு வெள்ளத்துக்கு அந்த பேச்சுக்கள் என்னுடைய இருதயத்தை ஒரு பெரு வெள்ளத்தை போல மோதி அடிக்கிற நேரத்தில் கர்த்தர் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை சீமை தூஷித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ராஜாவை போய் தூஷிக்கிறான். அப்போ சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த சீமையை நாங்கள் கொன்று போடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது தாவீது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், தூஷிக்கட்டும். நிச்சயமாக எனக்கு தெரியும், இவனுடைய தூஷணத்தை கர்த்தர் கேட்டு, இவன் நிந்தித்ததை கர்த்தர் கேட்டு எனக்கு உயர்வை கர்த்தர் தருவார், எனக்கு ஒரு விடுதலை தருவார், எனக்கு நெருக்கத்தை மாற்றுவார், என்னை உயர்த்துவார் என்று சொன்னார். அதே போலதான் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த நெருக்கம் மாறியது, விடுதலை கிடைத்தது. திரும்பி வரும்பொழுது எந்த சீமையை தூஷித்தானோ அதே மனிதன் தாவீதுடைய கால்களில் விழுந்து பணிந்து, ஆண்டவரே என்னை மன்னியோன்னு கேட்டான். அதே காரியத்தை கர்த்தர் செய்வார். எந்த மனிதர்கள் உங்களை அவமானமாக பேசுகிறாங்களோ, எந்த மனிதர்கள் உங்களை கொடூரமான மனிதர்களாய் சீறி பாயிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுகிறாங்களோ, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் விரோதமாய் யார் யார் பேசுகிறாங்களோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவங்க பேசட்டும், அவங்க நிந்திக்கட்டும், எவ்வளோ நிந்திக்கணுமோ நிந்திக்கட்டும். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறதுனால கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எந்த மனிதர்கள் தூஷித்தார்களோ அவர்களே என் பக்கம் வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே அப்படிதான். சத்துருக்கள் சத்துருக்களாகவே இருக்க மாட்டாங்க. சத்துருக்களை கர்த்தர் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா
நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் பேசுனாங்களோ நீங்கள் எதிர்த்து பேசாதீங்க, நீங்கள் திருப்பி பேசாதீங்க, நீங்கள் நான் அப்படி செய்யலை அப்படி சொல்லலைன்னு மெய்ப்பிக்கவும் வேண்டாம். என்னால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த அளவுக்கு நம்ம நிந்திக்கப்படுறோமோ, எந்த அளவுக்கு அந்த அவனுடைய வார்த்தையினால இருதயம் நெருக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கோலியாத்தின் வார்த்தைகளை எவ்வளவோ நிந்திச்சது இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் தாவீதை அனுப்பி கர்த்தர் அந்த கோலியாத்தை வெட்டி போட்டார். சனகரிப்பும் ரப்சாக்கேயும் வந்து அவ்வளோ நிந்திச்சு பேசினாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி வெட்டி போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு விரோதமாக சன்பல்லாத் தொபியா பயங்கரமா பேசினாங்க. ஆனால் கர்த்தர் அவருடைய காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார். அவர்கள் பகைஞர்லாம் சொன்னாங்க இது கர்த்தரால் வந்தது. உங்க வாழ்க்கையில சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு துணை நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோன்னு சொல்ல போறாங்க. கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோன்னு சொல்ல போறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது, அதிசயங்களை செய்யும் பொழுது, கர்த்தர் இவர்களுக்கு காரியங்களை கைக்கூடி வரப்பண்ணினார் என்று அவர்கள் சொல்லுவதை நம்முடைய காதுகள் கேட்கும், நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் தூக்கி போடுவார், நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் மனுஷனுடைய வார்த்தைகள் விருதா, ஆனால் கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். அவருடைய வாக்குகள் உங்களை ஆறுதல் படுத்தும், அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்களை தைரியப்படுத்தும். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் மறந்து போகாதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நெருக்கத்தின் நேரத்தில் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் அன்னைக்கு எசேக்கியா ராஜா விழுந்து கிடந்தது போல தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து கிடங்க. தேவ சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றுங்க. கர்த்தருடைய கிருபையில் நமக்கு இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு 32 அறைகள் இருக்குது. இந்த அறைகளில் வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பாரங்களை நீங்கள் சொல்லுங்க, உங்களுடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டு போங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தூர இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஒருவேளை ஆலயங்கள்லாம் நம்ம தேசத்தில் திறந்திருக்கும், அந்த ஆலயத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் முழங்கால் படியிட்டு உங்களுடைய கண்ணீரை சிந்துங்க. கர்த்தாவே நோக்கி பாரும், கர்த்தாவே எனக்கு இறங்கும், கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்க, வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க, வாக்குத்தத்தங்களை மறந்துடாதீங்க. ஏசப்பா எங்களை கைவிட்டுறாதீங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. நெகேமியா சொன்னார்ல, ஆண்டவரே என்னை நிந்திக்கிற அந்த நிந்தைய பாருங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி தான் பார்த்தாங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆமென். கொடூரமானவர்களின் சீரல் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். நீங்க அவரை நோக்கி பார்த்தா உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் வெட்கி போவார்கள், அவர்கள் நாணி இலச்சை அடைவார்கள், நீங்க வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் வெட்கி நாணி இலச்சை அடைவார்கள். யாரு? உங்களை வெட்கப்படுத்தினவங்க, உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, கொடூரமானவர்கள். அவர்கள் வெட்கி நாணி அழிந்து போவார்கள், இலச்சை அடைவார்கள். நாமோ நிமிர்ந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாமோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க. நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய நிந்தனைகளை மாற்றுவார், உங்களுடைய எல்லா வேதனைகளை மாற்றுவார், அற்புதங்களை செய்வார். ஆமென். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவரையே நோக்கி பார்க்கணும். எகிப்தை நம்பக்கூடாது, மனுஷனை நம்பக்கூடாது, நம்முடைய திறமையை நம்பக்கூடாது, நம்முடைய அப்பா அம்மாவுடைய பலத்தை நம்பக்கூடாது, எதையும் நம்பக்கூடாது. கர்த்தரை மட்டும்தான் நீங்கள் நம்பணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நிந்தனை யார் யார் நிந்திக்கிறாங்களோ நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, நீங்கள் பாருங்கப்பான்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை என்ன தெரியுமா? நம்மளை வேதனைப்படுத்தினா ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம 10 வார்த்தை பேசிடுறோம். ஒரு SMS வந்தால் 10 SMS பண்ணிடுறோம்.
இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்க. சிலருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே எப்படி இருக்கும், பதில் கொடுக்கறதா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க பாருங்கப்பா, என்னை எவ்வளோ வேதனைப்படுத்துறாங்க, நான் எவ்வளோ வேதனைப்படுறேன், நீங்க பாருங்கப்பா, நீங்க பாருங்கப்பா, நீங்க பாருங்கப்பா. அப்படி நீங்க சொல்லி விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்ப்பார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட்டு அவைகள் திரும்ப எழும்பாதபடிக்கு செத்த பிரேதங்களாய் கர்த்தர் மாற்றுவார், செத்த பிரேதங்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பகைஞரும் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணினார். ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க, பூலோகத்திலே ரட்சிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் கர்த்தர் என்று சொல்லுவாங்க. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுனால மற்ற மனுஷர்கள் சொல்லுவாங்க, பூலோகத்தில் ஒரு தேவன் உண்டு, அவர் உண்டு, அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், உங்க மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ இப்போ நம்ம அனுபவிக்கிற பாடுகள்ல ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் இனி வரப்போகிற மகிமை இந்த பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். காயத்தோடு நீங்கள் வந்தீங்க, இன்னைக்கு கர்த்தர் காயத்தை கட்டிட்டார், காயத்தை கட்டிட்டார். ஒரு சிலருக்கு இன்னும் காயம் கட்டப்படலைனாலும் இப்போ உங்கள் கைகளை மட்டும் உயர்த்தி அல்லது உங்களுடைய கரங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு, அப்பா இந்த நிந்தனையை கண்ணோக்கி பாருங்க. கொடூரமானவர்களுடைய சீரல், கொடூரமானவர்களுடைய சீரல் இல்லை எவ்வளவு வேதனைப்படுத்துது, நம்மளை இருதயத்தை மோதி அடிக்கிறதே. செத்துடலாம் போல இருக்குன்னு சில சமயம் நம்ம நினைப்போம் இல்லையா? இந்த பேச்சை கேட்கறதுக்கு நான் சில சமயம் முன்னெல்லாம் நான் நினைச்சிருக்கேன், இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு இப்பவே பூமி ரெண்டா பிளந்துட்டா செத்துடலாமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க வந்திருக்கலாம். எவ்வளோ அவமானம், இருக்கிற வேதனை பத்தாதுன்னு, இருக்கிற இழப்புகள் பத்தாதுன்னு மனுஷருடைய வார்த்தைகள், பொல்லாத மனிதருடைய வார்த்தைகள், கொடூரமானவர்களுடைய சீரல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கலாம், நீ நெருக்கப்படலாம், ஆனா நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றார். நெருக்கப்படுகிற உனக்கு நான் திடன். ஹல்லேலூயா. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், உங்களுக்கு ஒரு பலன். ஆமென். இருதயம் அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன்னை பலப்படுத்துகிறவன், நானே உன்னை திடப்படுத்துகிறேன், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராபாஷ்யந்தலா ஓரி பலவோ ரீகா பலவா. இணையதளத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற நீங்க கூட நினைக்கலாம், கொடூரமானவங்களுடைய சீரல், கொடூரமானவருடைய சீரல் எவ்வளவு வேதனைப்படுத்துது. அப்பா எனக்கு இறங்கும், அப்பா எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்திலிருந்து சொல்லிருங்க, ஏசப்பா எங்களை நோக்கி பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா, அவர்கள் பேசுகிற பேச்சை கேளுங்கப்பா, அவர்கள் பார்க்கிற பார்வையை பாருங்கப்பா, அவருடைய எங்களுடைய நிந்தையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஒரு விசை அற்புதங்களை செய்யுங்க அப்பா. அவர்கள் நிந்திக்கிற நிந்தனையை அவர்கள் தலையின் மேல் திரும்ப பண்ணுவீராக. அப்பா எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை, சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் தூதனை அனுப்பி அழித்து போடுவீராக. எந்த மனிதர்கள் எங்களை நிந்திக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று ஆண்டவரே அவர்களே சொல்லும்படி ஒரு அதிசயத்தை செய்யுங்க அப்பா. 52 நாளைக்குள்ள அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மையா இவர்கள் குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா, இவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா, தடைகள் மாறட்டும் அப்பா.
அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா. வெட்கப்பட்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவரே சந்தோஷமான நாட்களை தருவீராக. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கும் வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிரோமா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசினார், நம்புறீங்களா? அற்புதங்களை எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? விசுவாசிக்கணும். கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அதனால நீங்க விசுவாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.